பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் கிறிஸ்தவர்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நினைவுபடுத்தி கொண்டிருப்பாங்க. ஏசப்பா எப்படி உயிர்த்தெழுந்தாங்க, எதற்காக உயிர்த்தெழுந்தாங்க என்று பல்வேறு காரியங்களை தியானித்து கொண்டிருப்பாங்க. நாமும் கூட இந்த நாளில் அப்படிப்பட்ட சில காரியங்களை பார்க்க போகிறோம். பாருங்கள், ஏசப்பா உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறது நம்ம அறிந்தது, நமக்கு தெரிவிக்கப்பட்டது, வேதத்தில் வாசிக்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளப்பட்டது. ஆனால் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேயே அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய மரணம் எப்படி சம்பவிக்க போகிறது என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு தெரிவித்திருந்தார். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம். பாருங்கள், அவர் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும்போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாட்களிலே வாழ்ந்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டு வந்திருந்த அந்த காலகட்டங்களிலேயே கலிலேயாவில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற போது ஏசப்பா தம்முடைய அந்த சீஷர்களுக்கு தம்முடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அந்த சீஷர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, அநேக உவமைகளும் உபதேசங்களும் போதனைகளும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டு வழி நடத்தி கொண்டு வந்தார். இந்த வேளையில் அவருடைய காலங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. இனி கொஞ்ச காலம்தான், அதற்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும். ஒருவேளை அவர்கள் அறியாதிருந்தார்களானால், நமக்கு இப்படி சம்பவிக்க போகிறது என்பது அவர்கள் அறியாதிருந்தார்கள்னா அவங்க என்ன பண்ண முடியும், பின்மாற்றத்துக்கு போயிடுவாங்க. திடுதுப்புன்னு அவர்களுடைய போதகர், அவர்களுடைய ஆசாரியர் அப்படிப்பட்டவர் திருதுப்புன்னு மரித்து போனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தினால் அவர் என்ன பண்ணுறாரு, முன் அறிவிக்கிறாரு. தம்முடைய மரணத்தை குறித்து சீஷர்களுக்கு முன் அறிவிக்கிறாரு. எந்த இடத்துலனா கலிலேயாவில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற போது அவர் என்ன சொல்கிறாரு, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் என்ன பண்ணுவார், உயிர் தெழுந்திருப்பார். பாருங்கள், அது எவ்வளோ பெரிய அருமையான விஷயம் பாருங்கள். அப்போ பாருங்கள், இந்த விஷயத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிற போது அவருடைய மனநிலைமையும் அவருடைய சீஷர்களுடைய மனநிலைமையும் எப்படி இருந்தது என்று மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். பாருங்க, எவ்வளவோ காரியங்களை போதித்தார். யார் பாக்கியவான்களாக இருப்பாங்க, யார் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவர்களாக இருப்பாங்க, எப்படி ஜெபம் செய்ய வேண்டும், எப்படி நம்ம வாழ வேண்டும், எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று அநேக காரியங்களை போதித்தார். மனத்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்றும் போதிக்க தொடங்கினார். இப்படி பல போதனைகளை கொடுத்த நம்முடைய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு இப்போது எதை போதித்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய மரணத்தை குறித்து. பாருங்கள், அந்த மரணம் சாதாரணமான நேரிடுகிற ஒரு காரியம் அல்ல, அது பல காரியங்களை அடங்கி உள்ளது. பாருங்கள், அவர் என்ன பண்ணுவாங்களா, பல பாடுகள் படுவாராம், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படுவாராம். பாருங்கள், மூப்பர், வேதபாரகர், ஆசாரியர்கள் இவர்கள் எல்லாராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படுவாராம், கொல்லப்படுவாராம், 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்தப்படுவாராம். இப்படி அந்த காரியங்களை ஒவ்வொன்றாக தம்முடைய சீஷர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலைமை. தம்முடைய மரணத்தை குறித்து சொல்லுகிற போது தாராளமாய்
பாருங்கள், இப்போ நான் இந்த டேட்டில் மறிக்க போகிறேங்கிறது ஒருவேளை எனக்கு தெரிந்திருந்தால் அதை நான் எப்படி சொல்ல முடியும்? அதாவது சொல்லலாம், சொல்லுகிற போது நான் எப்படி இருப்பேன், என்னுடைய இருதயம் எந்த வேதனையை அடைந்து கொண்டிருக்கும், என்னுடைய காரியங்கள் நான் சிந்தித்து கொண்டிருப்பேன். என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் கணவர் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, பெற்றோர் இருக்காங்க, நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்குன்ற அந்த ஒரு எண்ணம் நம்ம மனதுக்குள்ளே உறுத்தி கொண்டே இருக்கும் அல்லவா? ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய மரணத்தை தம்முடைய சீஷர்களுக்கு தாராளமாய் போதித்து கொண்டிருந்தார். அதாவது எந்தவித இடர்பாடுகளும் இல்லாமல் தாராளமாக ஒரு துணுக்கு கூட இல்லாமல் அவர் சொல்லி கொண்டிருந்தார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இது பேதுருனுடைய மனநிலைமையை குறிக்குது, சீஷர்களுடைய மனநிலைமை. நம்மோட 3.5 வருஷமாக, அந்த 3 வருட காலமாக அவர் நம்மோடு கூட பிரயாணம் செய்து வருகிறாரே, அவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறாரே, அதிசயங்களை செய்திருக்கிறாரே, எவ்வளவோ காரியங்களை செய்திருக்காரே. இவைகள் எல்லாம் சீஷர்கள் நேராக கண்டும் கேட்டும் அறிந்தும் பார்த்தவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு போதகர், ஒரு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தாம் மனுஷர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு மறிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சின்ன வயசில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் எத்தனையோ ஜனங்க இருக்காங்க, அவங்க ரட்சிக்கப்படணும், அவர்களுக்கு நன்மை கிடைக்கணும், அவர்கள் மீட்கப்படணுமே, இவர் இப்போ போய் மரணத்தை குறித்து பேசுகிறாரேங்கிற ஒரு நிலைமை. இது சீஷர்களுடைய மனநிலைமை. அவர் என்ன பண்ணுறாரு? அவரை தனியே கூட்டிகிட்டு போயிட்டு கடிந்து கொள்ள தொடங்குறாரு. உடனே அவர் திரும்பி தம்முடைய சீஷனை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். இப்போ இந்த இடத்துல ஏசப்பா பேதுருவை பார்த்து கடிந்து கொள்கிறார். எதற்காகனா, நீ மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் இருக்கிறாய். அப்போ இவ்வளவு காலம் கூட இருந்து போதித்து வழிநடத்தி தான் ஆண்டவர் என்பதை பல இடங்களில் நிரூபணமாக்கி கொண்டு வருகிறார். சில இடங்களில் அவர் கேட்கவும் செய்கிறார், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீங்க என்று. அப்பொழுதும் இந்த பேதுரு தான் சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், எவ்வளவோ விஷயங்கள் இல்லை, கடல் மேலே நடக்கிறாங்க, மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிறாங்க, எவ்வளவோ காரியங்கள் செய்த போதும், அறிந்தவர்களாக இருந்த போதும் அவர்களிடத்தில் ஒரு மாமிசத்தில் ஒரு எண்ணம் வருகிறது. உடனே அந்த பயத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு இப்படி சம்பவிக்கக்கூடாது அப்படின்ட்டு கடிந்து கொள்ள தொடங்குறாரு. அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? நீ மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்து கொண்டு இருக்கிறாய். ஏனெனில் பேதுரு ஒரு மாமிசம், ஆனால் ஆண்டவர் மாமிசமா? மாமிசத்தில் வந்த தேவன், மாமிசத்தில் வந்த தேவன். அவர் தேவன், அவர் பிதா, அவர் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் இப்போ எப்படி இருக்கிறார்? மாமிசத்தில் இருக்கிறார். ஆனாலும் மாமிசத்தில் இருந்த போகிலும் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனுக்குரியவைகளாக இருக்குது, ஆவிக்குரியவைகளாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு? நீ மாமிசத்துக்குரியவைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறாய், தேவனுக்குரியவைகளை சிந்தியாமல் இருக்கிறாய் என்று சொல்லி அவரை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். பாருங்கள், இப்படி அநேக காரியங்களை அதற்கு பின்பாக அவர் சொல்லி கொண்டு வருகிறார். பாருங்கள், இதற்கு மத்தியில் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். தாம் உயிரோடு எழுந்திருப்பதை குறித்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இதை குறித்து மத்தேயு 26:32 நம்ம பார்க்கலாம். இயேசு 32 ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்று சொல்கிறார். இந்த காரியங்களை அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிற போது பேசி கொண்டிருக்கிறார். கலிலேயாவில் இருக்கும்போது தான் தம்முடைய மரணத்தை குறித்து அவர்களுக்கு சொல்கிறாரு. அதை சொல்லிட்டும் அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறாரு? இந்த மனுஷகுமார் இவ்வளோ பாடுகள் படணும் அப்படின்னுலாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு, நான் உயிர் தெழுந்த பின்பு நான் உங்களை மீண்டுமா நான் எங்கே சந்திப்பேன்? கலிலேயாவில் சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து நம்ம மத்தேயுவில் வாசிக்கிற போது ஆரம்ப நாட்களில் அந்த கலிலேயா கடற்கரை ஓரமாக தான் அவர் முதல் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று சொல்லி. பாருங்கள், அந்த கலிலேயா அந்த பட்டணத்தை கர்த்தர் எந்தளவாய் நேசித்திருக்கிறார். அநேக காரியங்களை அவங்க அங்கே சொல்லியிருக்கிறாங்க, அநேக முறை அங்கே வராங்க போகிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு? மீண்டுமாய் நான் உங்களை என்ன பண்ணுவேன்?
அந்த கலிலேயாவில் சந்திப்பேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், வாக்குறுதியை கொடுக்கிறார். பாருங்கள், அதற்கு பிற்பாக இப்போது அந்த உயிர்த்தெழுதல் அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்பட்டாயிடுச்சு. அவர் அநேக பாடுகள் பட்டாயிற்று. இப்போ இந்த பாடுகளை குறித்து நம்ம கடந்த குட் ஃப்ரைடேயில் நம்ம பார்த்தோம். அவர் எவ்வளவாக பாடுபட்டார் அப்படி என்பதை பார்த்தோம். அநேகர் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களாக இந்த பாடுகளை தியானித்து கொண்டிருப்பாங்க. எவ்வளவோ வார்த்தைகளை கேட்டிருப்பாங்க. தங்களை தேவனுக்குள்ள ஒப்புரவாக்கி கொண்டிருப்பாங்க. பாருங்கள், பாடுகளை குறித்து நம்ம தியானித்தோம், அது நல்லது. ஆனால் பாருங்கள், அந்த பாடுகளை தியானிப்பதற்கு ஒரு நாளை முன்குறித்து அது என்ன சொல்கிறோம், புனித வெள்ளி என்று சொல்லுகிறோம், குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறோம். பாருங்கள், அந்த ஃப்ரைடேவை அவர் சிலுவையில் அறையப்பட்டதை தேவன் நல்லது என்று கண்டார். அதனால் நம்ம அதை என்ன சொல்கிறோம், குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறோம். அப்போ எவைகளெல்லாம் தேவன் உருவாக்குற போது அது நல்லது என்று கண்டு நமக்கு கொடுத்தாரோ, அதே போல் அவர் அடிக்கப்படுகிற நாளையும் நல்லது என்று தான் கண்டார். நமக்காக நல்லது, அவருக்கு நல்லதா, அவர் தேவன்தான். ஆனாலும் மாமிசத்தில் இருக்கிற போது நமக்காக அது நல்லது என்று கருதினபடியால் தான் ஒரு நிமிஷம் கூட மனஸ்தாபப்படாமல் எல்லா பாடுகளையும் தம்முடைய சரீரத்தில் அவர் சுமந்தார், அனுபவித்தார். எதற்காக? அது நல்லது என்று அவர் கண்டார். அதனால தான் இன்றைக்கும் நம்ம அந்த நாளை நல்ல நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், குட் ஃப்ரைடே. அது ஒரு நல்ல நாள். எதற்கு நல்ல நாள்? நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு எடுக்கப்பட்ட நாள், நம்முடைய சாபங்கள் நம்மை விட்டு எடுக்கப்பட்ட நாள். நமக்காக ஒரு மீட்பர் இருக்கிறார், ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்தின நாள். அதனால தான் அந்த நாள் நல்ல நாள் என்று சொல்கிறோம். இப்போ பாருங்கள், அத்தோடு நம்ம இடத்துல இருக்கிற பாவங்கள் போயிடுச்சா, சாபங்கள் எல்லாம் நீங்கி போயிடுச்சா அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த இடத்துல அந்த 28வது அதிகாரத்தில் மத்தேயு 28:6 பார்த்தோம்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் சொன்னபடியே, முன்னாடி சொன்னார் பார்த்தீங்களா, நான் உயிர்த்தெழுந்த பின்பு கலிலேயாவிலே உங்களை நான் பார்ப்பேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, உங்களுக்கு முன்பாக நான் போயிருப்பேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. தாம் சொன்னபடியே அவர் என்ன பண்ணியிருக்காரு, கலிலேயாவுக்கு போயிருப்பார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்று அந்த இடத்துல அனுப்பப்பட்ட அந்த தூதன் அந்த ஸ்திரீகளுக்கு அறிவிக்கிறார். கர்த்தர் முன்குறித்ததை நிறைவேற்றிவிட்டார். இப்போ அடுத்து யாருடைய காரியம்? சீஷர்களுடைய காரியம். அவர்கள் அவரை தேடி அந்த கலிலேயாவில் போய் அவரை சந்திக்க வேண்டும். அப்போ கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றி முடித்துட்டார். நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, முடிந்தது என்று. இப்படி அநேக காரியங்களை அவர் முடித்துட்டார். பாருங்கள், அடுத்து ஏசப்பா வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதல் அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம பற்றி அறிந்து கொள்ள போகிறோம். இப்போ 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா அதில் அந்த உயிர்த்தெழுதலுக்குரிய முக்கியத்துவத்தை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இதில் வந்து அந்த 1வது வசனத்திலிருந்தே பார்த்திங்கன்னா அதை குறித்து தான். பொதுவாக பாருங்கள், நிருபங்கள், சுவிசேஷங்கள், நிருபங்கள் முடிய அதிகமாக உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அதிக நிருபங்களை எழுதியிருக்கார். அதில் அநேக இடங்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அநேக இடங்களில் அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். நல்ல அற்புதமான காரியங்களை ஒவ்வொரு இடங்களிலும் வித்தியாசமாக அவர் சொல்லியிருக்கிறார். விசேஷமாக இப்போ இந்த 15வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிற போது பாருங்கள், நான் கடகடன்னு வாசிச்சிடறேன். அன்றையும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியாச்சு, இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருங்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்கும். நான் சொல்கிற இந்த பிரசங்கத்தை நீங்கள் கை கொண்டீங்கன்னா அதனால நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. ஒருவேளை கை கொள்ளாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வீணாக தான் போகும். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால்,
கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து, இப்போ கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள்படி பழைய ஏற்பாடு ஆரம்ப காலங்களிலிருந்து முன்னறிவித்த எல்லா காரியங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றி தம்முடைய பாடுகள் வழியாக கடந்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகரை நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியனவாயிருக்கேன். இப்பொழுது அந்த பவுல் யார் யாருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஏசப்பா தரிசனமானாருன்னு சொல்லி கொண்டு வருகிறார். அடுத்ததான் பாருங்க, 12வது வசனத்தில் பாருங்க, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? சிலர் சாதிக்கிறாங்க பார்த்தீங்களா, உயிர்த்தெழுதலே கிடையாது, அப்படி ஒரு காரியங்கள் இல்லை என்று. வேதத்திலையும் அநேகர் இருக்காங்க, உலகத்திலையும் அநேகர் இருக்கிறாங்க. இப்போ பவுல் அவரிடத்துல கேள்விகள் கேட்குறாங்க பாருங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்படுகிறது. அப்படி பிரசங்கிக்கப்படுகிற போது உயிர்த்தெழுதல் இல்லை என்று சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அப்படி உயிர்த்தெழுதல் இல்லைன்னா அப்போ கிறிஸ்துவும் எழுந்திருக்க முடியாதே, எழுந்திருக்க மாட்டாரே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்கள் விசுவாசமும் விருதா. அப்படி கிறிஸ்துவே எழுந்திருக்கலைன்னா நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிற எங்கள் பிரசங்கம், எங்கள் பிரயாசம் எல்லாம் விருதாவாக இருக்குமே, பொய்யா இருக்குமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. அப்போ நாங்கள் பொய் சொல்கிறோமா? அப்போ எழுப்பாத ஒருத்தரை எழுப்பிட்டாரு நாங்கள் சொல்கிறது, அப்போ நாங்கள் தேவனுக்கு முன்பாக பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமா? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். எப்போ நம்முடைய பாவம் முற்றிலும் நம்மிடத்திலிருந்து எடுத்து போடப்படுகிறதுனா கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்று நம்ம விசுவாசிக்கிற அந்த பொழுதுல தான் நம்முடைய பாவம் நம்மை விட்டு விலகி போகும். கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அது உண்மை. அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து விட்டார். அந்த பாவத்திலிருந்து நாம் எப்போ விடுதலை ஆவோம் அப்படின்னா, நம்ம கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று எப்போ விசுவாசிக்கிறோமோ அப்போ தான் அந்த பாவம் நம்மிடத்திலிருந்து எடுத்துப்படும். அவர் நமக்காக செய்து முடித்திட்டார். அதை நாம் சுதந்திரிக்க வேண்டிய காரியம் அவர் உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிக்கிற போது. அந்த விசுவாசமே இல்லைன்னா அவர் நமக்காக மரித்தார் என்பது எப்படி நியாயமாகும்? இந்த காரியம் இல்லைன்னா அந்த காரியமும் வீணாதான் இருக்கும். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. அப்போ அவருக்குள்ளாக எத்தனை பேர் மரணத்தை ருசி பார்த்துருப்பாங்க? கிறிஸ்துவுக்குள்ள நித்திரை அடைந்தவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? அப்போ அவர்களெல்லாம் கெட்டு போயிருப்பாங்களே, வீணாக போயிருப்பாங்களே, அவர்களுடைய விசுவாசங்கள் எல்லாம் விருதாவாய் போயிருக்குமே. பாருங்க, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இம்மைக்காக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளுகிற நன்மைகளுக்காக, பல காரியங்களுக்காக மாத்திரம் நாம் அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தோம்னா அந்த நம்பிக்கை வீணாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்மளை போல ஒரு துர்பாக்கியமான மனுஷங்க வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். எல்லாரும் மரித்தாரிட்டு, அதுபோல் கிறிஸ்துவும் மரித்தார். இப்போது அவர் உயிர்த்தெழுந்ததில் முதற் பலன் அவர் தான். அதற்கு முன்பாக யாரும் உயிர்த்தெழலை, அதற்கு பின்பாக யாருமே உயிர்த்தெழலை. உயிர்த்தெழுந்ததில் அவர் ஒரு முதல் பலனாக இருக்கிறாரு. பாருங்க, மனுஷரால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஒரு மனுஷனால் மரணம் உண்டாயிற்று, அதே ஒரே மனிதனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று.
ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மறுக்கிறது போல பாருங்க, அந்த மரணம் எப்பொழுது வந்துச்சு? சாபமான மரணம் எப்பொழுது வந்துச்சுன்னா, முதலாவது ஆதாம் பாவம் செய்த போது தான் நமக்கு சபிக்கப்பட்ட மரணம் வந்துச்சு. அப்போ அந்த ஒரு மனிதனால் வந்த அந்த சபிக்கப்பட்ட மரணத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக ஒரே மனிதன், நீதிமானாகிய ஒரே மனிதனுடைய இரத்தத்தினால் நம்ம மீட்கப்படுவதற்காக கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்தார். பாருங்கள், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல் இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. இப்போ யார் உயிர்ப்பிக்கப்படுவாங்கன்னா, யாரெல்லாம் கிறிஸ்துவை தம்முடைய சொந்த இரட்சகர்களாக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவருடைய மரணத்துக்குள்ளாக தங்களை இணைக்கப்பட்டு இப்பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலில் உயிர்த்தெழுக்கப்படுகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. யார் அவரை விசுவாசிக்கலையோ அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட மாட்டாங்க. பாருங்க, அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். இப்போ பாருங்க, அதற்கு அடுத்த அநேக காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, கிறிஸ்து தான் உயிர்த்தெழுந்ததில் முதல் பலனானவர். கிறிஸ்து தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததிலையும் முதல் பலனவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இதுக்கு முன்பாக நம்ம வேதத்தில் அநேகர் மரித்து போயிருக்கிறாங்க, ஏசப்பா அவங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்காங்க, உயிர்ப்பிக்கப்பட்டிருக்காங்க நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனால் அது மாமிச சரீரத்தில் இருக்கிற கொஞ்ச நாள், ஆயுசு நாட்களில் கொஞ்ச நாளை கர்த்தர் கூட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்போ லாசருவாகட்டும், எவிரிவின் மகளாகட்டும், அந்த வாலிபன் ஆகட்டும், யாராகட்டும், கர்த்தர் கொஞ்ச நாள் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்காங்க. அப்போ மாமிச மரணம் என்பது நிச்சயம், ஆவியில் நமக்கு இரண்டாம் மரணம் இல்லை. இப்போ பாருங்கள், எல்லாரும் மரிக்கிறது போல ஒரு கிறிஸ்தவனும் மரிக்கிறாங்க, ஒரு கிறிஸ்தவர்கள் அல்லாதவரும் மரிக்கிறாங்க. இப்போ மரித்து போனதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யத்தில் எழும்புறாங்க. அப்போ அங்கே இரண்டாம் மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டாம் மரணத்தில் யார் பங்குடையவர்களாக இருக்காங்கன்னா, எப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்படுகிறோமோ, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை தரித்து கொண்டு நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோமோ, அப்பொழுது இரண்டாம் மரணம் நம்மை தொட முடியாது. அப்போ கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று யார் விசுவாசியாதவர்கள் மரிக்கிறார்களோ அவர்களை இரண்டாம் மரணம் தொடுகிறது. அவங்க விசுவாசிக்கலை, கர்த்தரை விசுவாசிக்கலை, அவருடைய மரணத்தை விசுவாசிக்கலை, அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கலை, அவர்களுக்குத்தான் அந்த இரண்டாம் மரணம். அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? நித்தியமாய் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாய் காணப்படுவோம். அப்போ நம்ம இரண்டாவது மரணம் தொடாது. அப்படி தான் வேதத்தில் சொல்லப்பட்ட சில பேருடைய மரணங்கள் கொஞ்ச நாளைக்கு அவர்கள் ஒரு அற்புத காலங்கள், அதிசய காலங்களைப் போல கொஞ்ச காலங்கள் அவர்களுக்கு தேவன் ஜீவனை கொடுத்திருக்கலாம். மீண்டுமாய் அவர்கள் மாமிசத்தில் மரித்திருக்கலாம். ஆனால் ஆவியில் அவர்கள் தேவனோடு இருப்பாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளானவர்களாக இருப்பாங்க. பாருங்கள், இந்த காரியங்களை பார்த்துருக்கிறோம். எப்படி ஒரு விதை விதைக்கப்படுகிற போது அந்த விதை செத்து ஒரு புதிய ஜீவனை கர்த்தர் கொடுக்குறாரோ, புதிய மேனியை கர்த்தர் கொடுக்குறாரோ, அதே போல தான் விதை கர்த்தர் ஒரு விதையை போல நமக்காக விதைத்து புதிய மேனியை, ரட்சிப்பு என்கிற மேனியை நமக்காக கொடுத்திருக்கிறார். பாவ சாபம் நீக்கப்பட்ட மேனியை நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த சரீரத்துக்குள்ளாக தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த நாளில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் என்று நாம் ஒவ்வொருவரும் அடையாளப்படுத்துகிற போது அது நம்முடைய உயிர்ப்பிப்பின் நாள் தான். நம்ம மரித்துக்கு போயிருந்தோம், பாவத்தில் மரித்து போயிருந்தோம், சாபத்தில் மரித்து போயிருந்தோம். அதனால் இயேசு கிறிஸ்து எந்த நாளில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த நாளில் நாமும் அவரோடு கூட உயிர் தெளிந்திருந்திருக்கிறோம். அதை நம்ம விசுவாசிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். பாருங்கள், அடுத்ததாக ஏனெனில் நம்ம யோவான் 11:25 வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், 11:25
ஏசப்பா அந்த மார்த்தாள் கிட்ட சொல்கிறாங்க, அந்த லாசருவை குறித்து சில காரியங்களை சொல்லுகிற போது பாருங்கள், மார்த்தாள் சொல்கிறாங்க 21 இயேசுவினிடத்தில் ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீர், ஆனால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். இப்போ இந்த அறிவு மார்த்தாளுக்கு எப்படி வந்தது? அப்போ ஏசப்பா அந்த உயிர் தெழுதலை குறித்து இந்த பூமியில் மரித்து போய் உயிர் தெழுதல் ஒன்று உண்டு என்று ஏசப்பா போதித்து கொண்டிருந்திருக்கிறார். அவைகள் எல்லாம் அவங்க கேட்டு ரட்சிப்படைந்திருக்கிறாங்க. அதனால் கடைசி காலத்தில் உயிர் தெழுதல் என்று ஒன்று இருக்குங்கிறத அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஆனால் ஏசப்பா இப்போ சொன்னதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க? ஆமாம், கடைசி காலத்தில் அவன் உயிர் தெழுந்திருப்பான், ஆனால் இப்போ மரிச்சு போயிட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசு அவளை நோக்கி, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாரு? நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். நானே அப்பம் சொன்னார், நானே ஜீவ தண்ணின்னு சொன்னார், நானே ஒளின்னு சொன்னார், நானே வழின்னு சொன்னார், நானே சத்தியம் சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு? நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் மரித்தாலும் பிழைப்பான். மரிப்பு என்பது இந்த பூமியிலே நடக்கிற ஒன்று, பிழைப்பு என்பது நித்திய ஜீவனிலே நடக்கிற ஒன்று. பாருங்க, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். பாருங்க, இதுதான் ஏசப்பா தான் உயிர் தெழுதல். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். அப்போ அவர் உயிர் தெழுதல், அவர் மாத்திரம்தான் உயிர் தெழுந்திருக்கிறவர். ஸோ நாம் அவர் கூட இணைக்கப்பட்டிருந்த அவருடைய உயிர் தெழுதலில் நாமளும் பங்கடைகிறவர்களாக இருப்போம். அதை நம்ம எதில் வாசிக்கிறோம் என்றால் பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 5-6 அதிகாரங்களில் நம்ம பார்க்க போகலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5 பாருங்கள், 5 கடைசி வசனங்களில் நம்ம பார்த்தோம்னா பாருங்கள், அங்கே என்ன சொல்லியிருக்கு? இப்போ நம்ம முன்னாடி சொன்னது போல தான் 17வது வசனத்தில் 5:17 அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே மனுஷனாலே ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிற்று. அது ஆதாமினால ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிற்று. அந்த ஒரே நீதியினால எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு இப்போ உண்டாயிற்று. அந்த உயிர்த்தெழுதலில் உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த காரியத்தையும் இடையில விட்டு விடுகிறவர் ஏசப்பா அல்ல. பாருங்க, ஒரு கீழ்ப்படிதல், ஒரு கீழ்ப்படியாமையில் பாவம் வந்துச்சு, ஒருவருடைய கீழ்ப்படிதலில் அந்த பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சு. ஒருவருடைய கீழ்ப்படியாமையில் நம்ம பாவிகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த நிருபங்களிலே எழுதியிருக்கிறாங்க. பாருங்கள், மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொள்வது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்ம என்ன பண்ணி கொண்டு வருகிறது? ஆண்டு கொண்டு வருகிறது. பாவம் நம்ம எப்படி ஆண்டு கொண்டுச்சோ அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய கிருபை நம்ம என்னப்படுது? நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்மை ஆண்டு கொண்டு வருகிறது. எப்பொழுதுனா நாம் அவரை விசுவாசிக்கிற போது, அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கிற போது அந்த பாவம் என்ன பண்ணாது? நம்மை மேற்கொள்ளாது. அவருடைய கிருபை வரமோ நம்ம என்ன பண்ணோம்? நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்மை ஆண்டு கொண்டு வரும். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? இப்போ கிருபை பெருகி கொண்டே வருகுது, அப்போ நம்ம எப்போவுமே பாவம் செஞ்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. கூடாது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்?
ஒரு வாட்டி நம்ம மரிச்சாச்சு, பாவத்தில் மரிச்சாச்சு. எப்போ மரித்தோம்? பாவத்தில் நாம் எப்போ மரித்தோம்னா, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தாரோ அன்றைக்கு நாம் பாவத்தில் மரித்தோம். இப்போ பாருங்கள், அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளில் நாமும் உயிர் தெழுந்தாயிற்று. அப்படி இருக்கிற நம்ம உயிர் தெழுந்த நாம மீண்டும் எப்படி மரிக்க முடியும்? அதுவும் பாவத்துக்குள்ளாக. பாருங்கள், அதுதான் அவங்க சொல்கிறாங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம் அவருடைய மரணத்தில் இணைக்கப்பட்டிருந்தால் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நாம் என்ன பண்ணியிருப்போம்? இணைக்கப்பட்டவர்களாய் இருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாருங்கள், நம்ம எப்படி எண்ணிக்கொள்ளணுமா? நம்ம பாவத்துக்குரிய மரணம் நம்ம ஆல்ரெடி அனுபவிச்சாயிற்று. நம்ம ஏற்கனவே மரித்து போயாச்சு, பாவத்துக்குள்ளே மரித்து போயாச்சு. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு இந்த பூமி, இந்த சரீரத்துக்குரிய மரணம் இருக்குது. நான் ஆவிக்குரிய மரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். முன்னாடி நம்ம சொன்னது போல் நம்ம மரித்து மேலே போகிற போது அங்கே ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது பார்த்தீங்களா? அப்போ இரண்டாம் மரணத்துக்கு தள்ளப்படுகிறாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல தப்பித்து கொள்ளத்தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஆவிக்குள்ள முதலாவது மரணத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம். எந்த மரணம்? நம்முடைய கிறிஸ்துவு என்னைக்கு சரீரத்தில் சிலுவையில் அறையப்பட்டாரோ அவருடைய மரணத்தில் நாம் பங்குள்ளவர்களாக இருந்தோமானால் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நாம் எப்படி இருப்போம்? பங்குள்ளவர்களாக இருப்போம். ஏன் என்றால் பாருங்கள், மாமிசத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று நம்ம பேதுருவில் வாசிக்கலாம். மாமிசத்தில் கொலையுடப்பட்டாச்சு, ஆனால் அவர் எப்படி இருக்காரு? ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த ஆவியில் அவர் என்ன பண்ணுறாரு? காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணுகிறாரு. என்ன பிரசங்கம் பண்ணுகிறாரு? அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. எப்படி நமக்கு இப்படிப்பட்ட சுவிசேஷங்கள், வாக்குத்தத்தங்கள், நிரூபங்கள் எல்லாம் கொடுக்க நமக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறதோ அந்த இடத்துல அவங்க அந்த நோவா காலத்தில் மரித்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆவியில் போய் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறாங்க. ஒருவேளை அவர்கள் அங்கே மனம் திரும்பி இருந்தால் அவர்களுக்கு அந்த நித்திய அக்கினிக்குள்ளே அவங்க போயிருந்திருக்க மாட்டாங்க. பாருங்கள், ஆவியிலே என்ன பண்ணுகிறாரு? அவர் பிரசங்கித்து கொண்டு வருகிறாரு. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் நம்ம இந்த கலாத்தியருக்கு எழுத நிருபம் 2வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 2:19 என்ன வாசிக்கிறோம் பாருங்கள்? தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேனே. இப்போ இங்கே இன்னொரு மரணத்தை சொல்கிறாங்க, நியாயப்பிரமாணம். இப்போ பாருங்கள், இப்போ பவுல் சவுலாக இருந்த காலத்தில் இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி கொண்டு தான் அவர் வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். தேவனுக்கென்று வைராக்கியம் உள்ளவராக இருந்து தான் கிறிஸ்துவே தேவன் என்று அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சாட்சி கொள்கிற போது அவர்களை கொலை செய்ய இவர் என்ன பண்ணார்? துரிதமாக இருந்தார், துடிப்பாக இருந்தார். எந்த நியாயப்பிரமாணத்தை மோசே கொடுத்த இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி கொண்டிருந்த போது தான் பவுலுடைய நிலைமை அப்படி இருந்தது. பாருங்கள், இப்போ என்ன சொல்லப்படுகிறாரு? அதே பவுல் கலாத்தியருக்கு அந்த நிருபத்தை எழுதுகிறாரு. பாருங்கள், தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்துட்டேன். இப்போ நான் பழைய காரியங்களை பின்பற்றிட்டு இருந்தேன்னா நான் கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியாது. நான் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இருந்தால் கிறிஸ்துவை நான் விசுவாசிக்க முடியாது. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்? நியாயப்பிரமாணத்துக்கு நான் மரிச்சிடுறேன்.
மரிச்சிட்டு கிறிஸ்துவினுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இப்போ நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரிச்சிட்டேன், அடுத்து கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையிலும் அறையப்பட்டுட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஆனாலும் இப்போ உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் நியாயப்பிரமாணத்தின்படி மரிச்சிட்டேன், கிறிஸ்துவனோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாச்சு. ஆனாலும் நான் இப்போ உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளும் பிழைத்திருக்கிறார். அப்போ இந்த ஆவி யாருடைய ஆவி? கிறிஸ்துவனுடைய ஆவி தான் அவருக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். இப்போ நம்மால் அதை சொல்ல முடியுமா? நம்மளால் எப்போ இந்த காரியத்தை நீ நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற ஆவி கிறிஸ்துவனுடைய ஆவின்னு எப்போ நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும்னா, நம்ம எப்போ முழுமையாக நம்புகிறோன்னா எல்லா பாவத்தையும் நம் சிலுவையில் ஏசப்பா நிவர்த்தி செஞ்சிட்டாரு, நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று, என்னுடைய பாவ சரீரத்தை நான் சிலுவையில் ஒப்பு கொடுத்துட்டேன், இப்போ நான் அவரோடு கூட உயிர் தெழுந்தாயிடுச்சு, இது என்னுடைய நீதிக்குரிய சரீரம், நான் கிறிஸ்துவுக்குள்ளே நீதியாக இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளே ஒளியாக இருக்காரு, பிரகாசித்து கொண்டு இருக்கிறாரு என்று நம்ம எப்போ சொல்கிறோமோ அப்போ தான் நாம் இந்த காரியங்களை சொல்ல முடியும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் இப்போ எதுக்கு பிழைத்திருக்கிறேன்னா, அவரை பற்றி கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ நாமும் அதே விசுவாசத்தில் தான் இப்போ நம்ம பிழைத்திருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம இப்போ வாசித்தோம் பார்த்தீங்களா, பூமியின் கடைசி பரியந்தமும் நம்ம சாட்சிகளாக இருக்கும்படி நம்ம இப்போ பிழைத்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம சிலுவையில் அறையப்பட்டவர்கள், தேவனுக்கு சிலுவையில் அறையப்பட்டவர்கள், நம்முடைய பாவ சரீரத்தை ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க. இப்போ அவருடைய சொந்த இரத்தத்தினால நம்ம நீதிமான்களாக்கப்பட்டு புதிதாக நம்ம ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஏன்னா இயேசு தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்றால் நாமும் உயிர்த்தெழுந்தவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், இப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவங்களை நம்ம கொரிந்தியரில் வாசிச்சிருந்திருக்கிறோம். உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு கடைசி வசனம் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:14 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. லூக்கா 14:14 இப்போ ஏசப்பா ஒரு ஊமையை சொல்லி கொண்டு வருகிறாரு. அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பாருங்கள், அது 14 தான் நம்ம வாசிக்கணும். அந்த மேலேருந்து பாருங்கள், 8 ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும்போது பந்தியில் முதன்மையான இடத்துல நீ போய் டக்குன்னு உட்காந்துராத. நீ இப்போ ஒரு மேரேஜுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் போய் முன்னாடி ஸ்டேஜ்லேயோ இல்லை முன்னாடியோ நீங்கள் போய் உக்காந்துராதீங்க. ஏன்னா உட்காந்து ஒருவேளை உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான், அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் இவனுக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது நீ போய் என்ன பண்ணு, தாழ்ந்த இடத்துல உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் சிநேகிதனே உயர்ந்த இடத்துல உட்காரும் என்று சொல்லும்போது உன்னோடு கூட பந்தி இருந்தவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாயிருக்கும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்றார். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, அதாவது இப்போ ஏசப்பாவை ஒருத்தர் விருந்துக்கு அழைத்திருக்கிறாரு. இதற்கு தான் அவர் முன்னாடி ஒரு காரியத்தை சொன்னார். இப்போ மறுபடியும் இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு. நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், பார்ட்டி வைக்கிறோம், நம்ம யாரை கூப்பிட்றோம்? நம்முடைய தெரிந்தவங்க, உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள கூப்பிட்றோம். நம்ம போய் யாராவது ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரவங்க, பைத்தியக்காரவங்க, இல்லை வசதி இல்லாதவங்க, ஏழ்மையானவங்க, அவங்கள நம்ம என்றைக்காவது கூப்பிட்றோமா? கூப்பிட்றது கிடையாது. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு யார் இருக்காங்களோ, நம்முடைய படித்தவங்க, அப்போ நம்ம படித்தவங்கன்னா நம்ம கூட அவங்க படிச்சிருப்பாங்க, அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, வேலையில் இருப்பாங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்களாக இருப்பாங்க, அப்படி இருக்கவங்கள தான் நம்ம கூப்பிடுவோம். நம்ம ஒரு பெரிய பார்ட்டி ஹால் எடுத்திருக்கோம்னா அந்த அங்கே வருகிறவங்க அங்கே நிற்கிற அநேக காரு வண்டிங்களை பார்த்து அப்படியே ஒரு பெருமையாக இருக்கும், அப்படி கூப்பிடுறோம். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நீ அப்படி யாரையும் கூப்பிட வேண்டாம், அந்த மாதிரி யாரையும் கூப்பிட வேண்டாம். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. இதை யாராவது செய்ய முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு வேளை சாதம்லாம் மீந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படிப்பட்டவங்களை தேடி போய் கொடுப்பாங்களே ஒழிய கல்யாணத்துக்கு, ஒரு விருந்துக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவங்களை யாராவது கூப்பிடுவாங்களா? அது கிறிஸ்தவர்களே ஆனாலும் கூட கூப்பிடுவாங்களா?
அப்பொழுது பாருங்கள், நீ யாரையும் அழைக்காதீங்க, இப்படிப்பட்டவர்கள், அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். யார் பதில் செய்ய மாட்டாங்க? இந்த கூனர்கள், சப்பானிகள், குருடர்கள், ஏழ்மையானவங்க, இவர்களால் உனக்கு பதில் செய்ய முடியாது. பாருங்க, நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். இப்போ நம்ம உயிர் தெழுந்துட்டோம், அது வேறு விஷயம். நம்ம ஏசப்பா நம்ம ரட்சித்துட்டாரு, நம்ம பாவத்தை ஒப்பு கொடுத்துட்டோம், சிலுவையில் அறையப்பட்டாச்சு, இயேசுவுடனே கூட நம்ம உயிர் தெழுதலும் ஆயாச்சு. ஆனால் அந்த உயிர் தெழுதலில் ஒரு பலன் இருக்குது. அந்த பலன் நமக்கு எப்போ கிடைக்கும் என்றால், பாருங்கள், இப்படிப்பட்டவர்களை நம்ம நேசிக்கிற போது, இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம நன்மை செய்கிற போது தான் அந்த பலன் கிடைக்கும். நம்ம வெறுமனே உயிர் தெழுதுறது பெரிய விஷயம் இல்லை. உயிர் தெழுதிருக்கும் போது அங்கே நமக்கு பலன் உண்டாயிருக்கணும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே, நீ வா, என்னுடைய சுதந்திரத்தில் பங்கு கொள்ளு என்று கர்த்தர் எப்பொழுது சொல்லுவார்னா, நம்ம பூமியில் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை சொல்லுகிற போது தான் பரலோகத்தில் நமக்கு பலன் உண்டாயிருக்கும். நம்ம சும்மா வெறுங்கையா போய் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் உமக்கு உண்மையாக இருந்தேன், நான் தவறாமல் தொழுது கொண்டேன், தவறாமல் உபவாசம் இருந்தேன், தவறாமல் காரியங்கள் எல்லாம் செய்தேன்னு பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் அங்கே பலன் உண்டாயிருக்குமா என்றால் நம்ம பின்னாடி தள்ளப்பட்டு இருப்போம். ஏன்னா அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவனோட கூட வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யார் வெயிட் பார்ட்டி நாங்கள் பார்த்தோம்னா, யார் அதிகமாக கீழே கிரியை செய்திருக்காங்களோ அவங்க தான் மேலே ரொம்ப வெயிட்டான பார்ட்டி, அவங்க தான் முன்னாடி இருப்பாங்க, நமக்கு பின்னாடி கடைசியில். எல்லாருக்கும் பரலோகத்தில் இடம் உண்டு. அவரை பின்பற்றி அவரை உண்மையாக விசுவாசித்து பின்பற்றி வருகிறவங்களுக்கு எல்லாருக்கும் பரலோகத்தில் இடம் உண்டு. ஆனால் அதில் முதன்மையானவர்கள் யாரோ, இப்போ நம்ம முன்னாடி வாசித்தோம் பார்த்தீங்களா, நம்ம போய் முன்னாடி நின்றுட்டோன்னா அங்கே சொல்லுவாங்க, அப்பா தம்பி நீ ரட்சிப்படைந்துட்ட, கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிட்டாச்சு, நீ விருந்துக்கு வந்துட்ட, ஆனால் உன்னை பாட்டிலும் கனமான ஒருத்தர் வந்திருக்காரு, நீ தயவுசெய்து கொஞ்சம் இறங்கி பின்னாடி போய் உட்காந்துருன்னு சொல்லுவாங்க. அப்போ கல்யாணத்துக்கு போயாச்சு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, இன்விடேஷன்லாம் வந்தாச்சு, கல்யாணத்துக்கு போயாச்சு, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஸ்தானம், அந்த முதன்மையான ஸ்தானம், நம்ம பார்க்கல கனம் உள்ளவங்க, நிறைய நன்மை செய்தவங்க வந்திருப்பாங்க, நம்ம ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோம்ல, அதனால் கடைசி ரோவில் தள்ளி விட்டுருவாங்க. அப்போ அந்த பலன் எப்போ கிடைக்கும்னா, நீ உனக்கு ஸ்டேட்டஸ் இருக்கவங்களையும் உனக்கு சரிசமமானவர்களையும் நீ அழைத்து விருந்து கொடுத்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இன்னொரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, அப்போ ஒன்றும் கூப்பிடுவாங்க, நீயும் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவ, முடிஞ்சிச்சு. அவங்க உங்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு, நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு, கணக்கு முடிஞ்சிச்சு. அப்போ இதில் பெருசாக எழுதி வைக்கிறக்காங்க ஒன்றுமே இல்லை. ஆனால் நீ யாருக்கு செய்யணும், பதில் செய்ய முடியாதவர்களுக்கு நீ செய்யும்போது அந்த பிரதிபலன் அங்கே பெண்டிங்கில் இருக்குது. அப்போ அந்த பிரதிபலனை யார் செய்வாருன்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு பரலோக ராஜ்யத்தில் செய்வார். இதை நம்ம நீதிமொழிகள் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு கடன் கொடுக்குறோம், ஏழைக்கு கடன் கொடுக்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறோம், கர்த்தர் அதே நமக்கு திரும்ப கொடுப்பார். எப்போ திரும்ப கொடுப்பார்? மேலே போனதுக்கப்புறம் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறப்ப நிச்சயமாக நமக்கு அதுக்குடைய பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். அப்போ உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவம் என்னென்னா, நம்ம முதலாவது அறிந்து கொள்ளணும், பாவ சரீரத்தில் நம்ம மரித்து போயாச்சு. நம்ம என்னைக்கு கிறிஸ்து என் தேவன் என்று நம்ம அறிக்கையிடுகிறோமோ அப்போது கிறிஸ்துவுடனே கூட நம்ம மரிக்கப்பட்டவர்களாய் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதே போல் கிறிஸ்துவனுடைய கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம அதிக நிச்சயமாய் நம்புகிறவர்களாய் காணப்படணும். அந்த நம்பிக்கையை தான் நம்ம என்ன பண்ணணும், பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்முடைய விசுவாசம் வீணாக போயிடும். அப்போ முதலாவது நம்ம நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களாக தான் அந்த நியாய பிரமாணத்துக்கு நம்ம மரிக்கிறவர்களாய் காணப்படணும். ஏன்னா அதை கை கொண்டா கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியாது. அந்த நியாய பிரமாணத்தினுடைய முடிவு இயேசு கிறிஸ்து தான் என்று வேத வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கும். பாருங்கள், அப்போ அந்த நியாய பிரமாணத்தை நம்ம மீறி என்ன பண்ணுறோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட உயிர் தெழுந்தவர்களாக இருக்கிறோம். அப்போ அவரோடு கூட உயிர் தெழுந்த நாம மறுபடியும் பாவத்துக்கு மரிக்க முடியாத காரியம். அதையும் மீறி நம்ம இடத்துல பாவம் இருக்குன்னா அப்போ நம்முடைய ரட்சிப்பு குறைந்து கொண்டு இருக்கிறது. நம்ம என்ன பண்ணணும், உடனே கர்த்தருக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய ரட்சிப்பை நம்ம பெருக செய்யணும். நம்முடைய அந்த உயிர்த்தெழுதலில் நமக்கு உரிய பலனை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம பிரதிபலன் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பூமியில் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா ஏசப்பா நன்மை செய்கிறவரை தான் அந்த பூமியில் சுற்றி திரிந்தார். அவருடைய உயிர்த்தெழுதல் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக நினைக்கிறோமோ, ஆனால் அந்த உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவத்தை அறிந்து நம்ம பூமியில் எப்படி இருக்கணும்,
அவருக்காக பிரயோஜனப்படுகிறவர்களாக இருக்கணும். நாம் வாழ்ந்தோம் மரித்தோம் என்று இருக்கக்கூடாது. அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக அழைத்து செல்லுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். கர்த்தர் இந்த வேளையில் அந்த உயிர்த்தெழுதலினுடைய காரியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்தரிப்போமா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.